இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நெல்லை மணிமுத்தாறு அடுத்து உள்ளது மாஞ்சோலை மலை கிராமம். இங்கு 4 முக்கு ஊத்து பகுதிகளில் தேயிலை எஸ்டேட் செயல்பட்டு வந்தது. சில ஆண்டுகளுக்கு முன் அங்கு உற்பத்தி நிறுத்தப்பட்டது. அதில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். அவர்களுக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டது. இருப்பினும் தாங்கள் அங்கேயே வசிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மலை பகுதியிலேயே தங்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தர வேண்டும் என அங்குள்ள மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். மலையிலிருந்து சமவெளிக்கு சென்று குடியேற மறுத்து வருகின்றனர். அதே சமயம் எஸ்டேட் மூடப்பட்டுள்ளதால் மாஞ்சோலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு மக்கள் வசிப்பதை அரசு விரும்பவில்லை. எனவே அவர்களை கீழே இறக்கும் முயற்சி நடந்து வருகிறது. இது தொடர்பான வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளன. இதற்கிடையே மாஞ்சோலையில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தர வேண்டும், குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை சமீபத்தில் உத்தரவிட்டிருந்தது. இது வாழ்வாதாரம் கேட்டு போராடி வந்த மக்களுக்கு ஆறுதலாக அமைந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி வெகு நாள் நீடிக்கவில்லை. திடீரென எஸ்டேட் நிறுவனம் மாஞ்சோலையில் உள்ள வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டி உள்ளது. அங்கு வசிக்கும் தொழிலாளர்கள் 7 நாட்களுக்குள் குடியிருப்புகளை காலி செய்து வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. மாஞ்சோலை மட்டுமில்லாமல் ஊத்து, 4 முக்கு ஆகிய பகுதிகளிலும் இந்த நோட்டீஸ் ஒவ்வொரு வீட்டிலும் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் மாஞ்சோலை, ஊத்து பகுதிகள் அடங்கிய நிலங்களை கோர்ட் உத்தரவின்படி அரசு வனத்துறையிடம் ஒப்படைத்துள்ளது. அந்த நிலங்களில் உள்ள தொழிற்சாலைகள், குடியிருப்புகள், பங்களாக்கள் மற்றும் பிற கட்டிடங்கள் அடங்கிய நிலங்களை டிசம்பர் 31, 2025க்குள் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலை காரணமாக குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நிலங்களை ஒப்படைக்க முடியவில்லை. அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக தற்போது கட்டடங்கள் அடங்கிய நிலங்களை அரசிடம் ஒப்படைக்கும் பணியை எஸ்டேட் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. எனவே நிலையை கருத்தில் கொண்டு குடியிருப்புகள், கட்டிடங்களில் உடைமைகளை வைத்திருக்கும் தொழிலாளர்கள் இந்த அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து 7 தினங்களுக்குள் அவற்றை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நிரந்தரமாக காலி செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கோர்ட் மூலம் சாதகமான உத்தரவு வந்த போதிலும் இந்த நோட்டீஸ் மாஞ்சோலை மக்களிடையே அதிர்வலையை உண்டாக்கியுள்ளது.